இந்த ரிவ்யூல எந்த மூவி பற்றி பார்க்க போனா ரெட் தல படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோவை சின்ன வயசில் காட்டுறாங்க. ஹீரோ பேர் காளி. அவர் பாண்டிச்சேரியில் வளர்றாரு, ஆதரவற்றவராக இருக்காரு. அவருக்கு லவர் இருக்காங்க. அந்த கேரக்டர் பேர் ஆந்திரே. பல வருஷம் கழிச்சு வெளியூர் போயிட்டு பாண்டிச்சேரிக்கு ரிட்டர்ன் வர்றாரு ஹீரோவான அருண் விஜய். ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவங்க தான் சித்தி இருந்தானி எதிர்பாராத விதமாக இன்னொரு அருண் விஜய் பார்க்குறாரு. அதுதான் மல்பி உபேந்திரா. காளி கேரக்டரில் வந்த அருண் விஜய் மல்பி உபேந்திரா அப்படின்ற கேரக்டரில் வர அருண் விஜயை பார்த்ததால அவருக்கு வந்த லைஃப்பில் வந்த மாற்றம் தான் என்ன, அவருக்கு வந்த பிரச்சனை தான் என்ன அப்படின்னு தான் படத்துடைய மீதி கதை. அருண் விஜய் டூயல் ரோலில் நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. ஃபிசிக் அண்ட் ஃபிட்னஸை ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இவர் கேரக்டர் மூலியமா மட்டும்தான் இந்த படத்தை ஹோல்ட் பண்ணி பார்க்க வைக்குது. சித்தி தானி இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. பேராசை பிடிச்ச கேரக்டர் அவங்களுக்கு. இந்த கேரக்டர் சுமாராக தான் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் டானியா ரவிச்சந்திரன், பாலாஜி முருகதாஸ், ஹரிஷ் பர்டே எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கிறிஸ் திருக்குமரன் மான் கராத்தே, கெத்து போன்ற படத்தை எடுத்திருக்காரு. இந்த மூவியை ஆக்ஷன் த்ரில்லராக எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ்லேயே ஆடியன்ஸ் இந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறம் சுமாராக தான் போகுது. எந்த ஒரு கேரக்டரும் மனசில் நிற்கல. பில்லா, ஆதி பகவான், 10 என்றதுக்குள்ள போன்ற படத்தை ஞாபகப்படுத்துது. ஆனால் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஆர்டினரியாக தான் இருக்குது.